இதுதான் நிரந்தரம்னு உன் பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் ஒரே நிமிஷத்துல எங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போயிட்டா. அக்கா, உனக்கு சிம்ரனை பத்தி தெரியாதா? அவ கூட்டு குடும்பத்துல வாழ்றதானே சந்தோஷமா நினைக்கிறவ. ஆனா வித்யாவும் சித்ராவும் சேர்ந்து அவளை வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் அவ காயப்பட்டுட்டா. அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்தது. உங்க பொண்டாட்டி மேல தப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. ரஞ்சிதா விஷயத்துல அம்மாக்கு எதிராக அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்க கூடாது. அந்த கோவத்துல நாங்க அப்படி பேசணும். இல்ல, என்ன கோவம் இருந்திருந்தாலும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. இவங்க சின்ன பொண்ணுங்க. இவங்க இப்படிதான் பக்குவம் இல்லாம பேசுவாங்க. நீங்கெல்லாம் வயசுல பெரியவங்க தானடா. பிரச்சனைய பெருசாக்காம விட்டுருக்கலாமே. அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக அமைதியா இருந்திருக்கலாம்ல. ஏண்டா அப்படி செய்யல? இந்த குடும்பத்தை பிரிக்கணும், இந்த வீட்டை ரெண்டாக்கணும்னு நீங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டீங்க. ரஞ்சிதா வந்து பிரச்சனை பண்ணது உங்களுக்கு எல்லாம் வசதியா போயிடுச்சு. அவளை சாக்கா வச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல. அக்கா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. கனவுல கூட நாங்க அந்த மாதிரி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சது இல்லக்கா. பாரு, நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாண்டா, இத்தனை நாளும் நான் தப்பா தாண்டா புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் உங்க சுயரூபம் என்னன்னு நல்லா புரியுது. அதுவும் உன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி ஒரு முகம் இருக்குன்னு அப்பா கடவுளே நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அத்தை, அமைதியா இருக்கவங்கள நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அதை நிஜமாக்கிட்டாங்க அத்தை. எவ்வளோ கோவம், எவ்வளோ ஆவேசம். அவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு என்னால நம்பவே முடியல அத்தை. ஆனா உங்ககிட்ட அவங்க நடந்துக்கிறது தான் ரொம்ப அதிகம் அத்தை. அண்ணி, அவங்க நிஜ கேரக்டரே அதான். இவ்ளோ நாளா அம்மா மேல மரியாதை இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு சூழ்நிலை வந்ததும் அவங்க வேஷம் கலைஞ்சிடுச்சு. சித்ரா, இப்படி அபாண்டமா பேசாத. சிம்ரனோட இவ்வளவு நாள் பழகி இருக்கல்ல. அவ இவ்வளவு நாளா உங்ககிட்ட காமிச்ச பாசம், அன்பு எல்லாமே இப்ப நடிப்புன்னு சொல்றியா? எனக்கே அப்படித்தாண்டா தோணுது. என்னக்கா நீயும் இப்படி பேசுற? சிம்ரன் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்லக்கா. இத பாரு, நானும் சிம்ரனும் உன்னை சாமியா தான் நினைச்சு கும்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மைன்னா அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் பக்கம் நியாயமே இல்லைனாலும் என் கூட தாண்டா நீ நின்னு இருக்கணும். எனக்கு ஆதரவா நீ பேசிருக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு ஒருத்திக்காக என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. அவதான் முக்கியம்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்கல்ல. அவளாவது எங்க இருந்தோ வந்தவ. அவ என்னை ஏமாத்துறத கூட வேணா நான் மன்னிச்சிருவேன். ஆனா நீங்க என் கூடவே இருந்து குழி பறிச்சுவங்க. அப்பா, என்னால மன்னிக்கவே முடியாது. அக்கா, போதுண்டா. போதும். இனிமே அந்த வார்த்தையை சொல்லி என்ன கூப்பிடாத. எனக்கு தம்பியே இல்லைங்கிற முடிவுக்கு நான் எப்பவோ வந்துட்டேன். இது பார், உன் பங்குன்னு மாடி நீ பிரிச்சுக்கிட்டல, நீ அப்படியே போயிடுப்பா.